தமிழக அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த செய்திதான் இப்பொழுது ஹாட் டாபிக். இதில் என்ன நடந்தது, குழுவின் அறிக்கை என்ன சொல்கிறது என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரதான கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். இந்த கோரிக்கையை ஆராய்வதற்காக தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்தது. இப்பொழுது அந்த குழுவின் செயல்பாடு குறித்த ஒரு முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நேற்று, அதாவது செப்டம்பர் 30, 2025 தனது இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கை பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் குழு ஒரு முக்கிய கோரிக்கையையும் வைத்துள்ளது. குழு தனது முழுமையான இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க மேலும் கால அவகாசம் கோரியுள்ளது. இந்த கால நீட்டிப்புக்கு என்ன காரணம்? சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மிக அதிகமாக இருப்பது ஒரு காரணம். மேலும் இந்த விவகாரம் மத்திய அரசு மற்றும் பல்வேறு நிதி நிறுவனங்களுடன் கலந்தாலோசனை செய்ய வேண்டிய மிக முக்கிய அம்சம் என்பதால் கூடுதல் அவகாசம் தேவை என்று குழு கூறியுள்ளது. இந்த குழு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. இதுவரையில் 194 அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் 9 சுற்றுகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. மேலும் 7.86 லட்சம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் குறித்த விவரங்களை சேகரித்து ஆய்வு செய்துள்ளது. எனவே இந்த அறிக்கையில் இருக்கும் தகவல்கள் மிக விரிவானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் மத்திய அரசும் சமீபத்தில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் 1, 2025 அன்று ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு மாற ஊழியர்களுக்கு நவம்பர் 30, 2025 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு குழுவின் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த இறுதி முடிவு தெரிய வரும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறதா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இது குறித்த மேலும் பல தகவல்களுடன் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.